ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பண்ண போகிறோங்க. ஸோ அந்த ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெட் வெல்வெட் க்ரீம் சீஸ் ப்ரௌனி தான் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேக் டெக்ஸ்சரில் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனல் பார்த்துட்ருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் என்னை டெய்லி ஒவ்வொரு வீடியோஸ் போடுறதுக்கு என்கரேஜ் பண்ணுது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரெட் வெல்வெட் க்ரீம் சீஸ் ப்ரௌனிக்கு ஃபர்ஸ்ட்டு என்ன தேவை அப்படின்னா அன்சால்டட் பட்டர் தான் தேவை. இது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை லைட்டாக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது ரூம் டெம்பரேச்சரில் இல்லை அப்படின்னா நம்மளோட ப்ரௌனீஸில் நிறைய கிராக்ஸ் வர நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சுகர் ஒரு 352 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சுகர் நீங்கள் பவுடர் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நல்லா பீட் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ கம்ப்ளீட்டாக ரெண்டுமே நல்லா மர்ஜ் ஆகிற மாதிரி நம்ம இப்போ பீட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்மளோட சுகர் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்ம பட்டரில் டிசால்வ் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த டெக்ஸ்சர் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த பட்டரோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி ரொம்ப லைட்டாக இருக்கும். ஸோ சுகர் அண்ட் பட்டர் நல்லா பிளெண்டாக இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே விசிபிளாக தெரியும். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 to 7 minutes ஆகும். ஸோ 5 to 7 minutesல நல்லா ஒரு மீடியம் ஸ்பீட் வச்சு பிளெண்டர் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கலர் நல்லா லைட் ஆகிறது உங்களுக்கு சூப்பராக தெரியும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த கலரில் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். எக்ஸ் ஒரு 4 எக்ஸ் நம்ம இன்றைக்கி ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த எக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் நம்மளுக்கு கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். நம்ம பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் மோஸ்ட்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். இல்லை உங்களுக்கு எக்ஸ் சில்லுன்னு தான் இருக்குது, ஃப்ரிட்ஜில் டைரெக்டாக எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு வார்ம் வாட்டரில் ஒரு 5 minutes போட்டு வச்சிங்க அப்படின்னா ரூம் டெம்பரேச்சருக்கு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ் போட்டதுக்கப்புறமா நம்ம ரொம்ப பீட் பண்ணிடக்கூடாது. ஒரு 15 seconds அந்த மாதிரி பீட் பண்ணாலே போதும். அந்த எக்ஸ் அந்த மிக்சர் உள்ளே போயிட்டு நல்லா பிளெண்ட் ஆனாலே உங்களுக்கு போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெனிலா எசன்ஸ் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஒரு 2 teaspoon அளவுக்கு வெனிலா எசன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த வெனிலா எசன்ஸ் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம வெனிலா எசன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் வினிகர் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஒயிட் வினிகர் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ஒரு 2 teaspoons அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிப்பியில். இந்த ஒயிட் வினிகர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேக்குக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் வெல்வெட் ப்ரௌனி அப்படிங்கிறதுனால ரெட் ஃபுட் கலர் தான் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ இதில் ரெட் வெல்வெட் ஃபுட் கலர்னே மார்க்கெட்டில் கிடைக்கிது, நீங்கள் அதை கேட்டு வாங்கி சேர்த்துக்கலாம். அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 teaspoon அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கலர் பார்த்துட்டு உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் நல்லா பிளண்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். இந்த பேட்டரை நம்ம செப்பரேட்டாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே க்ரீம் சீஸ் லேயருக்கு தான் ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ க்ரீம் சீஸ் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம க்ரீம் சீஸ் எடுத்துக்கிறோம். க்ரீம் சீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 240 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இன்றைக்கி. ஸோ க்ரீம் சீஸை நல்லா பிளெண்டர் போட்டு நல்லா கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கிறதுனால அதில் குட்டி குட்டி லம்ஸ் மாதிரி இருந்ததுன்னா எல்லாமே சூப்பராக உங்களுக்கு கரைஞ்சிடும். ஸோ அதோட பார்த்தீங்க அப்படின்னா சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 45 கிராம்ஸ் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம இதில் பவுடர் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நார்மல் சுகர் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னாலும் பரவாயில்ல. பாரிஸ் பியூர் சுகர் அந்த மாதிரி நம்ம நல்ல பிராண்ட் யூஸ் பண்ணிக்கிட்டால் நம்ம ரெசிபீஸ் ரொம்ப நல்லாவே வரும். ஸோ இதையும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு எக் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த எக்குமே பார்த்திங்க அப்படின்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து எடுத்துக்கிறோம். ஸோ இதையும் எக்கையும் நல்லா உள்ளே போட்டுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை ரொம்ப பிளெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எக்கு நல்லா மர்ஜ் ஆகிற வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளேவருக்காக நெக்ஸ்ட் நம்ம வெனிலா எசன்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ வெனிலா எசன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1 teaspoon அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ இது மேல் லேயருக்கு தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதையும் போட்டு ஒரு நல்லா எல்லாமே பேட்டர் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ட்ரை இன்க்ரீடியன்ட் தான் ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு மைதா பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு
235 கிராம்ஸ் எடுத்துக்க போகிறோம். அதோடு பார்த்திங்கன்னா ஒரு 0.5 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்துக்கிறோம். அண்ட் தென் கொக்கோ பவுடர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதை நல்லா வந்துட்டு சீவ் பண்ணிக்கிறோம். நம்ம லம்ஸ் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிகாஸ் அங்கங்கே லம்ஸோடு இருந்தது அப்படின்னா ப்ரௌனி பார்த்திங்க அப்படின்னா ஸ்மூத்தாக இருக்காது, சாப்பிட்றதுக்கு அங்கங்கே லம்ஸ் இருந்தால் நல்லாவும் இருக்காது. ஸோ கலரும் ஒயிட்டாக அங்கங்கே தெரியும். ஸோ ரெட்டில் வந்து அந்த ஒயிட் கலர் வந்து நல்லா விசிபிளாகவே தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு லம்ஸ் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா ஸ்லோவாக ஸ்பேச்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் மூலியமாக அழகாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஓவர் மிக்ஸ் கண்டிப்பாக பண்ணிடவே கூடாது. ஸோ ஓவர் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ப்ரௌனிஸ் வந்து ரொம்ப ஹார்டாகிடும். இன்றைக்கி ப்ரௌனிஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபட்ஜி டெக்ஸ்சர்லலாம் நம்ம பண்ண போகிறதில்ல, கொஞ்சம் கேக் மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ பிகாஸ் வந்துட்டு ரெட் வெல்வெட் க்ரீம் சீஸ் கேக் ப்ரௌனி அப்படிங்கிறது ஒரு கேக் டெக்ஸ்சரில் தான் இருக்க போகுது. ஸோ இந்த பேட்டர் பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டோம். ஸோ நம்ம பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை வந்து நம்ம டின்னில் வந்து ஊற்றிக்கிட்டோம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8x12 இன்ச்சஸ் டின் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ உங்கள் குவான்டிட்டிஸ் எல்லாமே இந்த டின்னுக்கு தான் நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன். ஸோ உங்கள் டின்னுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேட்டர் நம்ம ஃபுல்லாக ஊற்றிடாமல் ஒரு 1 பார்ட் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம். இது எதுக்குன்னு பின்னாடி சொல்கிறேன். இதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அந்த க்ரீம் சீஸ் பேட்டர் நம்ம வந்து ஊற்றிக்கணும் இதுக்கு மேலே. அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா கொஞ்சோண்டு பேட்டரு, அந்த பேட்டரை வந்து இது மேலே போட்டு ஒரு மார்பிள் எஃபெக்ட் மாதிரி க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த எஃபெக்ட் தான் நம்ம வந்து ரெட் வெல்வெட் க்ரீம் சீஸ் ப்ரௌனிக்கு ஒரு நல்ல லுக்கு கொடுக்க போகுது. ஸோ அதுக்காக தான் ஒரு மார்பிள் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த பேட்டரையும் எடுத்து வச்சுருந்தோம். நீங்கள் வந்துட்டு இந்த கரண்டி வச்சோ இல்லை ஸ்கூவர் வச்சோ வந்துட்டு நீங்கள் இதை நல்லா வந்துட்டு அழகாக மார்பிள் பேட்டர்ன் மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது இதை வந்துட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணிட்டாலும் நல்லா இருக்காது. ஸோ அழகாக ஒரு பேட்டர்ன் க்ரியேட் ஆகிற மாதிரி நம்ம வந்துட்டு ஸ்பேச்சுலாலேயோ இல்லை வந்துட்டு ஒரு சின்ன ஸ்க்ரூவர்ஸ் வச்சோ நம்ம வந்துட்டு அழகாக மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்துட்டு நம்ம வந்துட்டு அடுத்து அவன் வந்து மீன்வைல் நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கணும். அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 170 டிகிரி செல்சியஸ்க்கு அவனை வந்து ஆல்ரெடி நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கணும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு. ஸோ அப்போ தான் நம்ம வந்து பேட்டர் உள்ளே வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா குக்கிங் டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ் ஆகும். ஸோ 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 1/2 hour to 1 hour ஆற விட்டதுக்கப்புறமா நல்லா கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பாஞ்சியான சூப்பரான ரெட் வெல்வெட் க்ரீம் சீஸ் கேக் ப்ரௌனி நம்மளுக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்குது அப்படின்ட்டு. ரெகுலராக நார்மல் ப்ரௌனி சாப்பிட்டு போர் அடிக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெட் வெல்வெட் ப்ரௌனிஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பபாய்.